ஒரு வாரமும் தியேட்டருக்கு போறோமோ இல்லையோ, படத்தை பாக்குறோமோ இல்லையோ, என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் ஆர்வமா இருப்போம். சோ அந்த மாதிரி இந்த வாரமும் தரமான ஒரு 4 மூவி தாங்க ரிலீஸ் ஆகியிருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நம்பர் 1 கான்சிட்டி. உங்களுக்கு மணி ஹீஸ்ட், லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி ஸ்கேம் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். இந்த படத்துல ஆக்டர் அர்ஜுன் தாஸ், ஆனா பாலன், யோகி பாபு அண்ட் வடிவுக்கரசி அவர்கள் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு அண்ட் வடிவுக்கரசியோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குங்க. ஸோ தியேட்டருக்கு போறவங்களுக்கு காமெடிக்கு நான் கேரண்டிங்க. கால் சிட்டி ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியா இருக்கனால வீக்கெண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியோட கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாங்க. நம்பர் 2 ஹார்டின். கார்னர் சீட்டை தேடிட்டு இருக்க லவர்ஸ்க்கு இந்த படம் ஒரு சூப்பரான மூவிங்க. ஹார்டின் ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா படங்க. சடனா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீஎன்ட்ரி கொடுக்கறனால தன்னோட கரண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன ஆக போகுன்றத ஒரு லவ், காமெடி அண்ட் எமோஷனல் கலந்து சொல்லியிருக்காங்க. லவ்வர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். மறக்காம தியேட்டர் போய் பாருங்க. நம்பர் 3 அனந்தன் காடு. ஆக்டர் ஆர்யா, நிக்கிலா, இன்டென்ஸ் இவங்க நடிச்சிருக்க படம் தாங்க அனந்தன் காடு. இந்த படம் ஒரு நார்மல் வில்லேஜ் டிராமா படங்க. கருப்பு படத்துல எனக்கு ஜிபே பண்ண தெரியாதுன்னு இன்னசென்ட்டா பேசின இந்திரன்ஸ் இந்த படத்துல அடிக்கடிக்கா கொலை பண்றாருங்க. ஆக்டர் ஆர்யாவோட ஆக்டிங் செம நீட் அண்ட் கிளீனா இருக்குங்க. ஸ்கிரீன் பிளேல நிறைய லேக்ஸ் இருந்தாலும் ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மூவியை போய் பார்க்கலாங்க. நம்பர் 4 அங்கீகாரம். கோட்டப்பாடி ஜெய ராஜேஷ், சிந்தூரி, மன்சூர் அலிகான், ரங்கராஜ் பாண்டே போன்ற பெரிய கேஸ்ட் நடிச்சிருக்க படம் தாங்க அங்கீகாரம். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் டிராமா படங்க. கிரிக்கெட் மட்டும் ஸ்போர்ட்ஸ் இல்ல, மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்ற மெசேஜை ஆழமா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ் கண்டிப்பா இந்த படத்துல தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு இந்த 4 படத்துல எந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி ரிவ்யூ வேணும்ன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.